டாப் ஸ்கில் அகாடமியை கூகுளில் சர்ச் பண்ணேன். வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க இன்டர்ன்ஷிப்காக. நான் கூகுள் பார்த்தா வந்து ரெக்கமெண்ட் வந்து என் ஃப்ரெண்டு பண்ணாங்க. ரெக்கமெண்ட் பண்ணாங்க. டாப் ஸ்கில்ல வந்து நாங்கள் இன்டர்ன்ஷிப்காக 15 டேஸ்க்கு வந்தோம். என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால தான் டாப் ஸ்கில்ஸ் அப்படின்றது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இது ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அகாடமியில் வந்து என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணா. நாங்கள் வெப் டிசைனிங் எடுத்திருந்தோம். அதில் வந்து HTML-ம் CSS-ம் முடித்தோம். இதில் 2 ப்ராஜெக்ட் பண்ணோம். 2 ப்ராஜெக்ட் பண்ணேன். ஒன்று வந்து லேடிக் பேஜ் பண்ணேன், அதுக்கப்புறம் லாகின் பேஜ் பண்ணேன். இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ப்ரீவியஸ் இன்டர்ன்ஷிப்பு வெப் டிசைன் வந்துக்கிறேன். இது மூலியமாக நான் HTML CSS கோட் கற்றுக்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. HTML பற்றி எனக்கு பேசிக் தான் தெரியும். இங்கே வந்து வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறதுலாம் கற்றுக்கிட்டேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. HTML-ம் CSS-ம் படிக்கணும். 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. நீங்கள் வந்து HTML-ம் CSS-ம் கற்றுக்கிட்டேன் வெப் டிசைனிங்கில். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லாவே கற்றுக்கிட்டேன். என்னால் இப்போ ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் செய்ய முடியும். யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எப்படி வந்து HTML மூலமாக டிசைன் பண்ணலாம், பேஜஸ் எப்படி டிசைன் பண்ணலாம் வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டேன். ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா ப்ராஜெக்ட்டுமே நாங்கள் எங்களுமே பண்ணுற மாதிரி இருந்தது. தேங்க்யூ.